சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சரிந்ததால் மக்கள் நிம்மதி. சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் மட்டும் 15,000 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஏறிய வேகத்தில் மீண்டும் விலை சரிந்ததால் நடுத்தர குடும்பத்தினர் ஆனந்தம். தொடர் ஏற்றத்திலிருந்த வெள்ளியின் விலை பெரும் சரிவு. 1 கிலோ வெள்ளி 55,000 ரூபாய் குறைந்து 3,50,000 ரூபாய்க்கு விற்பனை. சிவகங்கை மாவட்டத்திற்கு 2,872 கோடி மதிப்பில் புதிய திட்டங்கள். அரசு சட்டக்கல்லூரி மருத்துவமனையையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர். மத்திய அரசுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நலனும் பிடிக்காது என முதலமைச்சர் விமர்சனம். 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாள் வேலையை கூட மத்திய அரசு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. அது பாஜக அரசினுடைய உரைதான். அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 நாள் திட்டத்திலேயே 50 நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்ல. இந்த நிலையில 50 நாள் எப்படி மேஜிக் மாதிரி 120 நாட்களாக உயரும்? ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா? 120 நாள் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. அது வெறும் மாயதான். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன், மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்ற வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றியதா? திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஆளுநர் விமர்சிப்பதாகவும் மத்திய அரசு பாராட்டுவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. இனிமேல் மத்திய அரசின் புள்ளி விவரங்களை படித்துவிட்டு பிரதமர் மோடி பேச வேண்டும் எனவும் பதிலடி. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார்.
2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயும் தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. திமுக அரசு கொண்டு வந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டிஏபிஎஸ் திட்டம் அமலுக்கு வந்து 1 மாதம் ஆகியும் இதுவரை ஓய்வூதியம் பெற தகுதியானவர்களுக்கு ஆணை வழங்காததை சுட்டிக்காட்டி கண்டனம். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்யஞான சபையில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம். வள்ளலார் பக்தர்கள், பார்வதிபுரம் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டு வழிபாடு. பழனி முருகன் கோவிலில் இன்று மாலை நடைபெறும் திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம். கிரிவல பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தி பாத யாத்திரை சென்று நேர்த்திக்கடன். கண்டபிடி ஓடிவிடும் புந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் புந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால். திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள 58 ஏக்கர் நீர் வழங்கும் நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டம் திட்ட நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் நிர்வாக அனுமதி வழங்கியும் தமிழக அரசு அரசாணை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மௌனம் கலைத்தார் விஜய். 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது வரை தன்னை துரத்தி கொண்டிருப்பதாகவும் NDTV ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி. அரசியலுக்கு வர வேண்டும் என்ற முடிவு நீண்ட காலம் யோசித்து எடுத்த முடிவு என விஜய் விளக்கம். தனது பாதை நீண்டகால பயணத்திற்கான திட்டம் எனவும் திட்டவட்டம். தன்னுடைய வழிகாட்டிகள் பட்டியலில் கலைஞர் பெயரையும் குறிப்பிட்ட தவேக தலைவர் விஜய். எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயருடன் கலைஞர் கருணாநிதி பெயரையும் குறிப்பிட்டார். பாஜக மூத்த தலைவர் ராஜா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜா இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு திரும்புவார் என தகவல். அதுவரை தொலைபேசியில் அழைத்து யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என உறவினர்கள் கோரிக்கை. சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் 1 மாத சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டதாக புகார். அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளுக்கு செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சம்பளம் பிடிக்கப்பட்டதாக தகவல். முகத்தை பார்த்து மக்கள் வாக்களிக்கும் அளவுக்கு இபிஎஸ்க்கு செல்வாக்கு மிக்கவரா என செங்கோட்டையன் கேள்வி. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலையும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல் என எந்த தேர்தலிலும் இபிஎஸ் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை என விமர்சனம். கூட்டணி குறித்து கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என பிரேமலதா பேட்டி.
சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். படுகொலை செய்யப்பட்ட பகஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் 54வது பிறந்த நாள் கொண்டாட்டம். முன்னெச்சரிக்கையாக சென்னை பெரம்பூரில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு. பிரதமர் மோடியுடன் வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தொலைபேசியில் பேச்சு. இருநாட்டு உறவுகளை உச்சத்திற்கு கொண்டு செல்ல தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட உறுதி. இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். உற்பத்தி, விவசாயம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்பு. வெனிசுலாவிலிருந்து இந்தியா மீண்டும் கச்சா எண்ணெய் வாங்க அனுமதி வழங்கிய அமெரிக்கா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியாவுக்கு வரிச்சலுகை வழங்கவும் திட்டம் என தகவல். இந்தியாவில் முதன்முறையாக இயற்கை எரிவாயுவில் இயங்கும் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்ததாக தகவல். தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகிறார் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளதாக தகவல். வெனிசுலாவில் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த எண்ணெய் நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு. புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ். எகிப்துடனான காசா எல்லையை இன்று முதல் திறந்து விடுகிறது இஸ்ரேல். காசாவிற்கு வழங்கப்படும் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருக்கும் இஸ்ரேலிய ராணுவ அமைப்பு தகவல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக தடுப்பு முகாமை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். தடுப்புகளை தகர்த்து முன்னேறிய போராட்டக்காரர்களை போலீசார் அடித்து விரட்டியதால் பரபரப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று 5வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை ஏற்கனவே வென்ற நிலையில் கடைசி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள். ஆந்திர மாநிலம் சிம்ஹாச்சலம் வராகலட்சுமி நரசிம்மசுவாமி கோவிலிலும் வழிபாடு.